கைஸ், எல்லாரும் தமிழ் பார்த்து தான் வந்திருப்பீங்க அப்படி நம்புறேன். சாதாரண சம்பவம் கிடையாது, மறக்க சம்பவம். என்ன ஏதுன்றது நான் வேற இந்த வீடியோ உடனே புதுசாக வரும். ஏன்னா எனக்கு கோப்போ கிடையாது, ஃபோன்ஸை பிளாக் பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை அப்படின்றது நான் பேசுகிறேன். எல்லா தமிழ் பார்த்து தான் வந்திருப்பீங்க. நம்ம கைஸ் இப்போ தான் கார் எடுத்தோன்னே ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. எப்படி ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட்டில் வந்து ஒருத்தர் வந்து போக காட்டிட்டு ஃப்ரெண்டில் வந்து ஒருத்தர் ஃபுல்லாக பிடிச்சிருக்காரு. பிடிச்சிட்டு வண்டி பின்னாடி அரை குறுக்கால வந்துட்டானோ நான் வண்டி பார்த்தேன் அப்படின்னு சொன்னேன். எதுக்கு இங்கே வந்தாலும் மலையை காட்டலாம் தான் கைஸ் வந்தேன். மலையை காட்டிட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்தேன். அங்கே நின்று பொறுமையாக போட்டு நம்ம பேசணும் கைஸ். இது ஆச்சு. எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா, பேசுவோம் அதான் வந்து பேக்ரவுண்ட்ல தெரியுமா வந்தேன். ஓகே, இங்கே போட்டுருவோமா? இங்கே போட்டுருவோம் கைஸ். சம்பவம்னு வாங்க. ஆனால் எனக்கு மட்டும்தான் இப்படிலாம் சம்பவம் நடக்கும். அது என்ன ஆச்சுன்றதை நான் இந்த வீடியோவில் கிளியராக சொல்கிறேன். அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30% 40% இருக்கும். அவர் கார் வந்து பார்த்திங்கன்னா ஹோண்டாவில் தான் நினைக்கிறேன். நான் அந்த கார் கிளிப்பிங்ஸ் வேணால் நான் ஆட் பண்ணுறேன். என்ன பண்ணிட்டாருன்னா, நல்லா குடிச்சிருந்தார் வண்டியில் வரும்போது. போக அதாவது கரெக்டாக எங்கன்னா சரணப்பட்டி டு கரெக்டமேடு போகிற உள்ள விமல்ஜோதி ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பேரிகார்டு ஒன்று வரும். அந்த பேரிகார்டுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாருன்னா தலைவர், நைட்டு ஒரு 9 மணி போல் போக அப்படின்னு பண்ணிட்டார். வண்டி பாருங்க என்ன ஆயிடுச்சுன்னா, முன்னாடி வந்து ஒரு 40 வந்துட்டேன். 40 வந்தாலும் போய் ஒரு டமால் ஒரு குத்து ஒரு அடி அடிச்சிட்டேன். அடிச்ச ரேட்டுக்கு என்ன ஆயிடுச்சு, வண்டி அவ்வளோ ஃப்ரண்ட் இது மொத்தமாக காலி ஆயிடுச்சு. என் வண்டியில் நான் டோர் ஓட்டுல நான் இறங்கல. காரணம் வந்து என் மிரர் ஓப்பன் பண்ணி இப்படி பார்க்கும்போது ஆள் வந்து இப்படி டொய்யின்னு இருந்தார். எனக்கு என்னடா இதுக்காதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், என்னோட வண்டியை கொண்டு போய் அவர் வண்டிக்கு முன்னாடி போய் ஓரமாக போட்டு அவரை நான் இறங்கி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவரே வண்டி ஓரமாக போட்டார். நான் ஓரமாக போடுங்க பேசணும்னு சொல்லி போட்டு பேசிகிட்டு இருக்கோம். அப்பயே தெரிஞ்சா டோர் ஓப்பன் பண்ணால் சரியான சரக்கு ஸ்மெல்லு. நான் அப்பயே கேட்டேன், நான் ஊதுங்க ஊதிட்டாரு. ஊதுனா சரக்கு ஸ்மெல் அடிச்சிச்சு. நான் அப்பயே வந்து கூப்பிட்டவங்க இப்போ வீட்டில் இருந்து யாராவது கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க பையன் ஒருத்தர் வந்தார். வந்துட்டு என்ன பண்ணாருன்னா வந்து கேட்டார், என்னாச்சு ஏதாச்சுன்னா ஒன்றும் இல்லை. ஏன்னா நல்ல மனுஷன் தான், நான் ஒன்றும் தப்பாக சொல்ல மாட்டேன் அவர். ஏன்னா அந்த இடத்துல நான் தான் கொஞ்சம் ஓவராக ரியாக்ட் ஆகிட்டேன். ஏன்னா அதனால் நான் கார் அப்போ தான் வாங்கினோன்னே எனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி நான் ஓவராக ரியாக்ட் ஆகி ஒரு மாதிரி திட்ட ஆரம்பிச்சிட்டேன் அவர். ஏன்னா இப்படி பண்ணிட்டீங்க, குடிச்சிட்டு வந்து இப்படி வண்டியை ஓட்டுறீங்களா, அப்படி பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பிளாப்லாம் நிறைய திட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் அவர் இத்தனைக்கு வந்து சிம்பிளாக வந்து டீசெண்டாக தான் பேசினார். எனக்கு கொஞ்சம் ரிச்சாக தான் இருந்தார். சரிங்களா, போயெல்லாம் சொல்லக்கூடாது, இந்த ரிச்சாக இருந்தார், நல்லா தான் பேசினார் என்கிட்ட. நான் தான் வந்து கொஞ்சம் ஆஷா கத்திட்டு இருந்தேன். சரி, அந்த இடத்துல அதுவும் இல்லாமல் அந்த ஓனர் வந்து இந்த காருக்குலாம் என்ன இதெல்லாம் வந்து அந்த ஆல்ட்டோ தானே, இதெல்லாம் 10,000 சொல்லுவாங்க. என் கார் தான் பாருங்க பின்னாடி அப்படியே ஒரு மாதிரி திமுறாக சொன்னார். எனக்கு அந்த டைமே வந்து நான் ஒரு பாயிண்ட் வச்சிட்டேன். அது எனக்கு சின்ன காராக இருந்தால் பெரிய காராக இருந்தேன் அதுவும் பெருசாக ஃபீல் ஆகலை. ஓகே அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. நானும் பெருசாக பேசிக்கல. சரி ஓகே, எனக்கு ரெடி பண்ணி கொடுத்தா போதும், நான் மற்றபடி நான் கேஸும் போடலாம். எனக்கு கேஸ் போட்டால் உங்களுக்கே தெரியும், அது 1 மாதம் போகும், அது 2 மாதம் போகும், போயிட்டே இருக்கும். அது போக நம்ம கார் போய் அங்கே நிற்கும், ரொம்ப டேமேஜ் ஆகும். அது ரிலேட்டிவாக தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து கேஸில் அது வேணாம், எனக்கு அவங்க பொறுப்புலேயே வந்து எனக்கு ஃபுல்லாக ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாகவே பேசினேன் அவங்கள்ட்ட. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் ரெடி பண்ணி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நல்லா ஹாப்பி தான். ஆனால் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா 1-2 இடத்துல வந்து எனக்கு சங்கடம் இருந்துச்சு. அதை நான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ சப்போஸ் அவங்க பார்த்தாலும் சரி பார்க்கலனாலும் சரி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் அப்லோட் பண்ணத்தான் போகிறேன். எதனால வந்து இத்தனைக்கும் அவர் ஃபேஸ் நான் ரிவ்யூ பண்ண போகிறது கிடையாது. அவரோட வண்டியை மட்டும்தான் என்னோட சேனலுக்காண்டி மட்டும் நான் வந்து ரிவ்யூ பண்ணுறேன். சின்ன விஷயத்தை நான் மாற்றி வந்தது எனக்கே இருக்குது. ஓகே ஸ்கார், நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க. இதுக்கப்புறம் நம்ம சேனலில் போட மறக்காம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு நம்மளோட இன்னொரு வண்டி இருக்குது, ஒரு வண்டி போனால் கூட இன்னொரு வண்டி நம்மள்ட்ட இருக்குது. அதான் பிரச்சனை இல்லை, அதனால கொஞ்சம் டிப்ரெஷன் ஆகாமல் இருக்கேன். இதே காரும் பைக்கு எல்லாம் அட்ட டைமில் போயிருச்சுன்னா என்னால் வந்து நான் ஒன்றுமே பண்ணிருக்கேன், ஒன்றும் ஃபுல்லாக டவுன் ஆகிருப்பேன். ஆனால் நான் இந்த கார் வாங்கினது அதை பிளாக் பண்ணி போடணும்னு சொல்லி நினச்சிட்டே இருக்கேன். நான் வந்து என்னால் இந்த காரை பிளாக் பண்ணியே போட முடியல. கூடிய சீக்கிரமாக அதனால் பிளாக் பண்ணி போடுறேன். ஓகே ஸ்கார், பாய்.